மாநிலம் கண்ணூரில் கார் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதிய பயங்கர விபத்தில் 9 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாத், என்ன நடந்தது? இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூரில் இந்த கோர விபத்து என்பது நடைபெற்றுள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியிலிருந்து எரிவாயு பாரம் ஏற்றி சென்று கொண்டிருந்த ஒரு லாரி கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கண்ணபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கண்ணூரில் இருந்து காஞ்ஞாங்காடு பையனூர் வழியாக காஞ்ஞாங்காடு நோக்கி ஒரு சொகுசு கார் ஒன்றும் சென்று கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கண்ணபுரம் பகுதியில் 2 லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து நிகழ்ந்தது. இந்த அதிவேகரமான அந்த விபத்துல கார்ல 5 பேர் காணப்பட்டார்கள். 5 பேரில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இவர்கள் காசர்கோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த காஞ்ஞாங்காடு பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த காரை பத்மமான் என்பவர் ஓட்டினார். அதே குடும்பத்தைச் சேர்ந்த சுதாகர், கிருஷ்ணன், அஜிதா, 9 வயது சிறுவன் ஆகாஷ் ஆகியோர் அந்த காரில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விபத்தில் காரை ஓட்டிய பத்மகுமாரும், கிருஷ்ணன், அஜிதா, சுதாகர் ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த விபத்தில் காரில் சிக்கி சடலங்கள் காணப்பட்ட நிலையில் அவர்களை மீட்பதற்காக அப்பகுதி மக்கள் கடுமையாக முயற்சி மேற்கொண்டதோடு தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அவர்கள் அந்த சடலங்களையும் மீட்டார்கள். 5 பேரையும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் 4 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற பகுதியிலேயே அந்த 9 வயது ஆகாஷ் என்கின்ற சிறுவனும் உயிரிழந்தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பாக அந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.